என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு. குமாரசாமி தேவர். கடந்த ஒரு 20 நாளா இந்த செந்தில்ராஜ் பசும்பொன் சித்தர் ஐயா தேவர் திருமகனாரையும் தேச விடுதலைக்கு முழுவதுமாக காரணமாக இருந்த வங்கத்து சிங்கம் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவாக பேசிய செந்தில் என்கிற தரித்திரத்தை பற்றி நமது முக்குலத்தோர் இளைஞர்கள், மக்கள், அமைப்பு சார்ந்த தலைவர்கள் பலவாறு கூக்குரலிட்டு வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். ஆனால் போராட்டம் பிசுபிசுத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னமும் அது பிசுபிசுத்து தான் இருக்கும், அதில் மாற்றமல்ல. ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் ரொம்ப தெளிவா சொல்ல விருப்பப்படுறேன். இன்னும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய தமிழர் விரோத அரசாங்கம், தமிழனே அல்லாத முதலமைச்சரை, தமிழர்களே அல்லாத அமைச்சர் பெருமக்களை, தமிழனே அல்லாத ஒரு சபாநாயகரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு, அதிகாரத்தில் அமர வைப்பதற்கு இன்னமும் நமது முக்குலத்தோர் உணர்வில்லாத ஜந்துக்கள் துணை போவார்களே. ஆனால் இதே அவல நிலை தொடரும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் வரக்கூடிய காலங்களையாவது திராவிட சக்திகளை விரட்டணும். திராவிடத்தில் இருக்கக்கூடிய தேவர் என்று சொல்லக்கூடிய, தேவர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் வெளிவரணும். தரித்திரம் வெளியில நம்ம கூட தான் இருக்கான். இன்னும் கருஞ்சிவப்பு, கருப்பு சிவப்பு வேஷ்டி உடுத்தக்கூடிய தேவர் சமுதாயத்தின் இழுக்கான அந்த திமுக திராவிட திருட்டு கும்பலில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப விபச்சார அரசியலுக்கு துணை போகும் தேவர் சமுதாய தரித்திரங்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வரணும். அப்பதான் இந்த இனம் திருந்தும், இந்த இனம் விளங்கும். மாற்று சமுதாயமும் ஆளக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பயம் கொள்வார்கள். ஏன் செந்தில கைது பண்றதுக்கு திமுக அரசுக்கு முடியாதா? தமிழ்நாடு காவல்துறைக்கு முடியாதா? நடிகை கஸ்தூரி என்ன பெருசா பேசிட்டு அந்த பொண்ணு, அத ஆந்திராவில் போய் 5 தனிப்படை போட்டு கைது செஞ்சு கொண்டு வரலையா? சாதாரண ஒரு நடிகை. அவ தமிழ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, தமிழச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆபாச நடிகைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திய ஒரு அரக்க அரசு தான் திமுக அரசு. ஏன் இதெல்லாம் நீங்க பத்திரிகையில படிக்க மாட்டீங்களா? தேவமார பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன், தேவர் சமுதாயத்தை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். என் பத்திரிகையில் நீங்க படிக்கலையா? ஆபாச நடிகைய கஸ்தூரி அவ தமிழச்சிங்கிற ஒரே காரணம் தான். தமிழச்சிங்கிற பேரை வச்ச ஒரு முக்குலத்தோர் மரத்தையே என்ன திமுகக்கு தானே செம்பு தூக்கிக்கிட்டு இருக்கு. இதையா யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டாண்டு காலம் நான்லாம் கதறிக்கிட்டு தான் இருக்கேன். இதுல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நான் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தேன், நான் தான் இதை வெற்றி கண்டேன், என்னுடைய தலைவன் தான் வெற்றி கண்டான், என்னுடைய தலைவனுடைய சாதுரியம், என்னுடைய தலைவனுடைய சுயமரியாதை, என்னுடைய தலைவனுடைய திறமை, என்னுடைய தலைவனுடைய படைபலம், அப்படி சொல்றதை என்னைக்கு தேவர் சமுதாய இளைஞர்களும் தொண்டர்களும் தலைவர்களும் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தேவமாறு காப்பாற்றப்படுவான். அன்னைக்கு தேவமாருக்கு அதிகாரம் தானா பிறக்கும். திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களையோ தலித் மக்களையோ குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க எந்த வழியிலும் அவங்க தவறானவங்க கிடையாது, நல்லவங்க, நம்ம கூட அன்பா பழகக்கூடியவங்க. காரணம் நாமளும் தமிழ அவனும் தமிழ. ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சில தலைவர் என்கிற தரித்திரங்கள், சில தலைவர் என்கிற சூனியவாதிகள் திராவிட அரசின் திராவிடத்தின் கைப்பிடியில் அவர்கள் இருப்பதால் அவர்கள்
சோத்துக்கு வழி இல்லாம அந்த திராவிடத்துடைய திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தலித்து தாழ்த்தப்பட்ட மக்களே அவனுங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த தலித்தை யாரும் குறை சொல்லி பேசவே கூடாது. முதல்ல நம்ம இனத்தை நாம நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க நாம களையிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் தான், என் குடும்பம் தான், என்னோட அமைப்பு தான், என் கொடி தான் அப்படின்னு சொல்றத என்னைக்கு நீங்க தூக்கி தூர போடுறீங்களோ அன்னைக்குதான் இந்த இனத்துக்கு விமோசனம் கிடைக்கும். தயவு செய்து எழுதி வச்சுக்கிடுங்க. எவன் வருத்தப்பட்ட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எப்பேற்பட்ட இயக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்தியா மட்டுமல்லாமல் மாற்று அண்டை நாடுகளும் பயந்த ஒரு இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக். அந்த இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்த விடாம தடுக்கிறான் திராவிட அரசு. அவன் கைக்கூலியா இருக்கக்கூடிய காவல்துறை. எண்ணத்தை கிழிச்சிட்டீங்க தேவமாறு, எண்ணத்தை கிழிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு கட்சி வச்சிருந்தீங்க, எண்ணத்தை கிழிச்சிட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு போராட்டமா ஒரு அருமைக்குரிய அத்தான் மூத்த வழக்கறிஞர் துரைராஜத்தான் அவர்கள் அவனுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்களா ஒரு அமைப்பு சார்பா. எங்கள் அமைப்பு தான் இதற்கு போராடியதுன்னு ஒருத்தன் போடுறான். திருந்துங்கடா, முதல்ல திருந்துங்க. இந்த இனத்திற்காக வழக்கறிஞர் துரைராஜ் அவர்கள் எங்கள் மூலம்